டாட்டா வந்து பெரிய அளவில் எல்லா கட்சிக்கும் பணம் கொடுக்கும்போது இடதுசாரிகளும் கொடுத்த போது திருப்பி அனுப்பின பெருமைக்குரியவர்கள். ஆனால் இன்றைக்கி திமுகட்ட 10 கோடி வாங்கிட்டு அவங்க 15 கோடி இவங்க 10 கோடி வாங்கிட்டு நான் அதுக்கு வாங்கலை இதுக்கு வாங்கலைன்னு காரணம் சொல்லி சிக்கிற நிலமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அரசியல் தான் வேண்டும். அதை நோக்கி நம்ம நகரணும். எவ்வளோ விஷயத்தில் நாகரிகமாக நகர்றோம். அதில் அப்டேட்டுன்றோம், இதில் அப்டேட்டுன்றோம். ஆனால் இதில் மட்டும் அதே ஆதி காலத்து பைத்தியகாரத்தனத்தை பகுச்சிக்கிட்டு 10 அடியாட்கள் மாதிரி வச்சுக்கிட்டு. நீங்கள் ஒரு இடதுசாரி பின்புலத்திலேருந்து வந்த ஒரு நீங்கள் ஓப்பனாகவே அதை சொல்லியிருக்கீங்க. அதோட பேக்லேருந்து தான் வந்திருக்கீங்க. நீங்கள் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஆமோதிக்கிறேன்னு சொல்லும் போது உங்களோட புரிதலுக்கும் இடதுசாரி கட்சிகளோட புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலில் கொலை பண்ணிட்டாருன்னு பார்க்கலாமா, இல்லை அருணகிரி கொலை பண்ணிட்டாருன்னு பார்க்கலாம், கொலை பண்ண முயற்சி பண்ணாரு பார்க்கலாம்? மதிமுக மக்கள் நீதி ஸ்டெர்லைட்டுக்காக கட்சிகள்னா அப்புறம் மக்கள் நீதி மையம் ஸ்டெர்லைட்டுக்காக மதிக்கல சார். பெரும்பாலும் கூட்டத்துக்கெல்லாம் வந்து பெரிய திரளான கூட்டங்கள்லாம் எப்படி நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எப்படி ஆளை கூட்டு வராங்க, என்ன பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்து கூட்டு வர வேண்டிய நிலைமை தான் இந்த காலத்தில். எம்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடன் விவாதிக்க இணைந்திருப்பது மூத்த செய்தியாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது டாப் ட்ரெண்டிங் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கான வேலைகளை பாஜக அரசு வந்து தீவிரமாக முன்னெடுத்திருக்காங்க. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஆனால் இதுக்கு வந்து பல இடத்துல வந்து கண்டனங்கள் விழுந்திருக்கு. பல மாநிலங்கள் வந்து இது சாத்தியமே இல்லை. முதலமைச்சர் ஆமாம், கண்டனம் ட்வீட் பண்ணிருக்காங்க. சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சாத்தியமா இல்லை, ஒரு வேளை இது சாத்தியமாக்கப்பட்டால் அதனோட பின்விளைவுகள் எந்த அளவுக்கு மாநிலங்களோட சுயாட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு புதுசே கிடையாது. சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து 80கள் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லாமல் நடந்துருந்தது. பெரும்பாலும் இப்போ திமுக முதல் முறையை ஆட்சி பிடிச்சதும் ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த நாடு முழுவதும் ஒரே தேர்தல் தான். அதான் 80கள் வரைக்கும் 67லேயே பிடிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனா இது எல்லாமே அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ப்புகள், பல பிரச்சனைகளில் தேர்தல்கள் மாறி மாறி வந்தது. அதுன்னு இதை ஏன் பண்ணுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னால், இப்போ மாநிலங்களில் ஒரு சூழ்நிலை இருக்கும், மத்தியில் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கான தேர்தலுடைய முறையே மாறும், அந்த முடிவுகளே மாறும். ரெண்டாவது செலவு, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செலவு தனித்தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னிட்டு இந்த இது ஒரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அந்த ஒரு டீம் போட்டாங்க, அவங்க கொடுத்தாங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தானா, இல்லை வந்து மாநில கட்சிகளை அழித்தொழிக்கிறதுக்கான வேலைகளை? ஒரு சட்டம் வருதுன்னா அழித்தொழிக்கிறதுலாம் வராதில்ல, அவங்க நோக்கம் அதுவாக இருக்காது. என்ன பிரச்சனை இதில் வந்து தப்பாக பார்க்க மறுக்கிறார்கள்னா, எப்படிங்க இது ஒரே நாடு ஒரே தேர்தல்னால், இப்போ 2029 தேர்தல் வருது, பார்லிமெண்ட்டு தேர்தல் வருது. அப்போ எல்லா ஸ்டேட்டையும் கலைச்சிருவாங்களா, ஒன்றா நடத்துவாங்களா? அப்போ 26 தமிழ்நாட்டில் வந்துட்டு 3 வருஷத்துலேயே ஆட்சி கலைச்சிருவாங்களா அப்படின்ற கேள்வியெலாம் வரும்ல. இது எல்லாத்துக்குமே அதில் விடை இருக்குது. கொஞ்சம் படிக்கணும், அவ்வளோதான். அது உள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ ஒரு உதாரணத்தை வச்சுக்குவோம். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன், இந்த சட்டம்லாம் வந்து வருது. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் பொழுது அருகாமையில் இருக்கிற ஒரு வருஷம், 5 மாதம், 8 மாதம், 1.5 வருஷம் இப்படி இருக்கிற மாநிலங்களை கலைத்து அதோடு சேர்த்து நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் 2026 வந்திருக்காங்க, இன்னும் 2 வருஷம் மேலே இருக்குது அப்படின்னா அதை தொட மாட்டாங்க. அடுத்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு வரும். ஒரு 2031 பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா அந்த மாதிரி மாநிலங்கள் நடக்கும் பொழுது, அப்போ நெருக்கத்தில் இருக்கிற மீதி மாநிலங்கள் இருக்குல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி இது, அதை எல்லாமே கலைச்சி ஒன்றா நடத்துவாங்க. இப்போ 2 செட்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்களில் வந்துடும். ஒன்று மத்திய இதோட தேர்தலோடு சேர்ந்து ஒன்று நடக்கும், இன்னொன்று கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதெல்லாம் ஒன்றாக்கி ஒரு இது நடக்கும். இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய அடிப்படை விஷயம். இது இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆட்சி வருது சார், 2 வருஷத்தில் கழிஞ்சு போகுது, அப்போது என்ன பண்ணுவீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு
அந்த இது நடக்கிற வரைக்கும் இது இன்னும் கவர்னர் ஆட்சி நடக்குமா அப்படின்ற கேள்விலாம் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 வருஷம் ஒரு ஆட்சி நடந்து கலைஞ்சு போகுது அப்படின்னா கூடிய வரைக்கும் கலைக்க விடாமல் இருப்பதற்கும் அந்த சட்டத்தில் வழி செஞ்சுருக்காங்க. ஒரு ஆட்சி கலையாமல் இருக்கிறதுக்கும் மெஜாரிட்டி குறையுது அப்படின்ற பட்சத்தில் அது அந்த இடத்துல வந்து சில சட்டங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த இது அதே மாரி ஆட்சி கலையுது அப்படின்னா மீதி இருக்கிற 3 வருஷம் இருக்குல்ல, அதுக்கு தேர்தல் நடக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு மட்டுமே ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படும். அந்த 3 வருஷம் முடியும் போது அந்த செட்டில் அது கரெக்டாக ஜாயின் பண்ணணுமா? அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த இதில் இருக்குது. இது தவிர என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்றது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, அதுக்கு எதிரானது, அதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த நடைமுறை வந்துடுச்சுன்னா அப்போ நான் 67 அந்த முன்னாடிலாம் நான் கூட்டாட்சி கெட்டா போச்சு. அப்போ ஒரே ஒரு அயோக்கியத்தனம் நடந்துருந்தது. நினச்சா ஆட்சியை கலைச்சிருவாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து அது வந்து நல்ல முறையில் எஸ்ஆர் பொம்மை விவகாரத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நினச்சபடி ஆட்சியை கலைக்க முடியாது. குறிக்கிடத்துக்கு மன்னிக்கணும் சார். இப்போ இடதுசாரிகளும் வந்து வந்து இந்த இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிர்ப்பு வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு இடதுசாரி பின்புலத்திலிருந்து வந்த ஒரு நீங்கள் ஓப்பனாகவே அதை சொல்லியிருக்கீங்க. அதோட பேக்கில் இருந்தால் வந்திருக்கீங்க. நீங்கள் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆமோதிக்கிறேன்னு சொல்லும்போது உங்களோட புரிதலுக்கும் இடதுசாரி கட்சிகளோட புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முதல்ல சொல்லலை. இதில் இருக்கிறது இந்த நடைமுறை இப்படிலாம் கொண்டு வருவாங்க. அதில் என்னென்ன பாதிப்பு வரும்ன்றதை கலையிற வேலையை மட்டும்தான் பண்ணணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது செலவு மிச்சம் பண்ணும். ரெண்டாவது பல்வேறு விவகாரங்களில் இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். இது ஏற்கனவே இருந்த முறை தான். 80கள் வரைக்குமே கிட்டத்தட்ட இருந்திருக்கு. அப்படின்றப்போ இது வந்து நீங்கள் எதிர்க்கிறதுக்கு பெரிய அளவில் இல்லை. இடதுசாரிகள் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா 55 சீட்டு இருந்தவங்க இன்றைக்கி 5 சீட்டாக நிற்கிற நிலமை. அடுத்து கேரளா சட்டசபை தேர்தலில் இடதுசாரிகளோட நிலைமை என்ன ஆகுமோன்ற லெவல்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு போயிட்டாங்க. எந்த முதலாளித்துவத்தை எதிர்த்தார்களோ, எந்த முதலாளித்துவ நடைமுறைகளை நாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி அது எல்லாத்தையும் இவங்க முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டாட்டா வந்து பெரிய அளவில் எல்லா கட்சிக்கும் பணம் கொடுக்கும்போது இடதுசாரிகளும் கொடுத்த போது திருப்பி அனுப்புன பெருமைக்குரியவர்கள். ஆனால் இன்றைக்கி திமுகட்ட 10 கோடி வாங்கிட்டு அவங்க 15 கோடி இவங்க 10 கோடி வாங்கிட்டு நான் அதுக்கு வாங்கலை இதுக்கு வாங்கலைன்னு காரணம் சொல்லி சிக்கிற நிலமெல்லாம் இருக்குது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சி கூட தேர்தல் உடன்பாடு இருந்தாலும் அது உடன்பாடுன்னு தான் சொல்லுவாங்க, கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. வெளியில் வந்து மக்களுக்கான பிரச்சனையில் போராடிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த கட்சியை அவங்க திட்டம், எங்களை வச்சு 8 எம்எல்ஏ வாங்கிக்கிட்டு எங்களே எதிர்த்து பண்ணுறியான்னு. உங்களை வச்சு வாங்கலை, கூட்டணி உடன்பாடு எங்களுக்கு தேவை இருந்தது, உங்களுடைய தேவை இருந்தது, சேர்ந்தோம். இன்றைக்கி நாங்கள் வந்தது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனை போராடுவோன்ற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. எஜமானனை மிஞ்சி எஜமான விசேஷமாக இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க முந்திக்கிட்டு வந்து எல்லாம் சூப்பர்ன்றாங்க. எல்லாம் சூப்பர், ஆல் இஸ் வெல் அப்படின்றாங்க. மத்திய அரசு எதிர்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணால் உடனே போய் சண்டை போடுறாங்க. கவர்னர் எதிர்க்கணும்னா உடனே கவர்னர் எதிர்க்கிறாங்க. கவர்னர் விருந்து புறக்கணிப்புனா முதல்ல புறக்கணிக்கிறாங்க. புறக்கணின்னு சொன்னவங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றியும் இவங்க கவலைப்படல. என்னடா அது என்ன புறக்கணிக்க சொன்னால் நீ போய் சாப்பிட்டுக்கிறிய என்ன கதை அப்படின்னு கேட்கல. அப்போது இடதுசாரிகள் நிலை அவர்கள் நிலையிலிருந்து இறங்கி வந்தவர்களுடைய விளைவு தான் இந்தியாவில் வந்து புறக்கணிக்கப்படுற நிலைமை. மார்க்சியம் தோற்காது. ஆனால் இந்த மார்க்சிஸ்டுகள் மார்க்சிய நடைமுறையை கொண்டு வர கட்சிகள் அவர்களோட நிலைப்பாடு காரணமாக அவர்கள் இல்லாமல் போகிறார்கள். அப்படின்றது தான் தேர்தல் நடைமுறையில் அவங்க இல்லாமல் போகிறாங்க. ஆனால் மார்க்சியம்ன்றது ஏற்றுக்கொண்டவர்கள் பொதுவான இதுன்றது இருக்கும். அது தோற்று போகாது. எப்படி பெரியாரிசம்ன்றது இருக்குமோ, எப்படி வலதுசாரி தத்துவங்கள் இருக்குமோ, இந்த மாதிரி தத்துவங்கள் என்றைக்குமே போகாது. அந்த காலகட்டங்கள் தான். இன்றைக்கி உலக லெவலில் பார்த்தா கூட வலதுசாரி சித்தாந்தங்கள் கொண்டவங்க திடீர்னு ஆட்சிக்கு வருவாங்க. திடீர்னு பார்த்தா இடதுசாரிகள் ஆட்சியில் பிடிக்கிறது. இப்போ பைடன் பார்த்தா இடதுசாரி சிந்தனையாளர் அங்கே அமெரிக்காவில். பக்கா வலதுசாரி சிந்தனையாளர் வந்து ட்ரம்ப்பு. இப்போ அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த இந்த ஐரோப்பிய நாடுகள்லேயும் பல நாடுகளில் இடதுசாரி சிந்தனையாளர்கள் திடீர்னு ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதுலாம் இருக்கும். ஃப்ரான்ஸில் மற்றதுலலாம். அதனால் இது மாறி மாறி தத்துவங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்க சார். இப்போ ஒரு பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வரும். அதாவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல தலைவர் அவர்கள் வந்து மாலை அணிவிக்க போகிறாரோ இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரோ நிர்வாகிகள் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்து கலந்துக்குங்கன்னு ஒரு அறிக்கை வரும். அது எதுக்குன்னா எங்கள் கட்சி அந்த தலைவருக்கான ஒரு மரியாதையை செலுத்துறது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த தலைவரும் போய் மாலை போடுவார், அவரை புகழ்ந்து 2 வார்த்தை பேசிட்டு வருவார். ஆனால் நேற்று பெரியாரோட பிறந்தநாளான நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரியாருக்கு போய் மரியாதை செலுத்துறாரு, மாலை போட்டு மரியாதை செலுத்துறாரு. ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கல. தனியாக, அதாவது சீக்கிரட்டாக போகிறாரு. ஒருவேளை பத்திரிகையாளர்கள் வைக்கிற கேள்விகளை
நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படின்ற பட்சத்தில் அதை தவிர்த்துட்டாரா? இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகள் வெளியே வரனால ஆள் நிற்கணும். அந்த மாவட்டத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாவட்டம், வட்டம், பகுதி இவங்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும், கும்பல் சேர்க்கணும். பெரும்பாலும் கூட்டத்துக்கெல்லாம் வந்து பெரிய திரளான கூட்டங்கள்லாம் எப்படி நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எப்படி ஆளை கூட்டு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரிலாம் கொடுத்து கூட்டு வர வேண்டிய நிலைமை தான் இந்த காலத்தில். ஒரு காலத்தில் பேச்சை கேட்கணும். அன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டும் வேறு எதுவும் கிடையாது. ஒன்று சினிமா பார்க்கணும், இல்லாட்டி கோயிலுக்கு போகணும், திருவிழா கலந்து, இல்லாட்டி அரசியல் பொதுக்கூட்டங்களில் தனக்கு வேண்டிய கட்சி பொதுக்கூட்டத்தில் போய் பார்த்துட்டு வரணுன்றது தான் இருந்தது. அன்றைக்கி இருந்த தலைவர்களும் அறிவார்ந்த தலைவர்களாக மக்கள் நல பேசுகிறவங்க கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி நீ கூட்டு வச்சுட்டு அவர்களே இவர்கள்னு அறுத்துக்கிட்டதுனால யாரும் வரதில்லை. வந்தாலே ஏதாவது ஆதாயம், பிரியாணி, சரக்கு இல்லை மற்ற இதுன்னு தான் பார்க்குறான். வந்தாலே பார்த்துன்னு தாங்கிறான், பிரியாணி எப்போ போடுவாங்கன்னு பார்த்துன்னு தாங்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் கலையிறதுலாம் இருக்குது. ஒரு பார்ட்டு. விஜய் வந்து ஒரு அறிக்கையோ ஏதோ விட்டுருந்தா கூட்டம் வந்துட்டுருக்கும். ரசிகர்கள் கூட்டமே அந்த இடத்துல திறந்துட்டுருக்கும். அது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது மைக்க போட்டாங்கன்னா அதுவும் சிக்கல் இருக்குல்ல. மாநாடு நாடுலாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு அதை இது பண்ணோன்ட்டு ஒருவேளை தவிர்க்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். விஜய் இந்த அன்னைக்கு வந்ததில் ஒரு நல்ல விஷயம் கவனிக்கணும். நான் கூட அதை ட்விட்டரில் போட்டேன். அது எங்கேயோ பெருசாக பிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம பொதுவாக தான் போட்டோம். என்னென்னா ஒரு அரசியல்வாதின்றவர் வந்து சாதாரணமாக அவராக இருக்கணும். இந்த வெட்டி பந்தா எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு பார்த்து சலிச்சு போச்சு. வட்டோன்றோம், அது பார்த்தா அது வரணும், அது 10 பேர் கூட வர்றது, எந்த கேட்டாலும் எந்த பொது அறிவும் இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம அரசியல்வாதிகளை பார்க்குறோம். அப்போ உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறது, நீங்கள் என்ன நீங்களாக இருக்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர். இன்றைக்கும் அவங்க வந்து அவங்களா தான் இருக்கிறாரு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பெருசாக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மள ஒருத்தர் மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் வந்தவங்க. விஜய் அந்த மாதிரி இறங்குறாரு, காரை விட்டு இறங்குறாரு, தட்டை புஷியானது கொண்டு வராரு, வாங்கிக்கிறாரு, மாலையை கையில் வச்சுக்கிறாரு. அவர் கேட்டால் 2 அடிப்பொடிகளை கூட்டிகிட்டு அவங்கள தூக்கிட்டு வர வச்சு அங்கே வச்சு பண்ணலாம். ஆனால் அதை பண்ணல. நான் விசாரித்தப்போ அவங்க உள்ள என்னங்க அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தார் என்ன அது விசாரித்தப்போ, இல்லை அவருக்கு அந்த டிஸ்கஷன் மற்ற விஷயங்கள் இது பண்ணது, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பக்தர் அவர் தான் அவருடைய பூஜை கொண்டு போவார். அந்த மாதிரி போகும்போது இதை ஒரு இந்த நடைமுறை மாதிரி இல்லாமல் அவரே கொண்டு போய் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னோம். கோயிலுன்னு நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ பெரியாரா போய் ஒரு கடவுளாகவே ஒரு திங்க் பண்ணி அப்படி போனாரா? கடவுள் அதாவது பெரியாரோட கொள்கை வேற, பெரியாருக்கான இடம் வந்து இவ்வளோலாம் வளர்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது. கோயிலுக்கு போகிறவங்க பூஜை தட்டை கொண்டு போகிற மாதிரி ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு போகிறப்போ அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை ஏற்றுக்கிட்டாரு, அதையே பண்ணார், கடைப்பிடிச்சாரு. 2வது தேவையில்லாத பந்தா இல்லாமல் ரசீதில் வர சொல்லாமல் அவர் வேலையை முடிச்சுட்டு போனார். இது போன்று இருப்பது எந்த காலத்திலும் நல்லது. மார்க்சிஸ்டுகள் அப்படி பண்ணுவாங்க. பெரும்பாலும் பந்தா இருக்காது. மார்க்சிஸ்டுகள் ஆடுற மாநிலத்தில் இவன் ஜோதி பாஸில் இருந்து பல முதல்வர் இருந்தப்போ, இங்கே கூட சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ டிராஃபிக் நிறுத்தினாங்களாம். என்ன நிறுத்துனா எதுனாராம், இல்லை இந்த மாதிரி சிஎம் நான் போகிறேன், அவங்க பாட்டில் அவங்க போட்டோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் விடுங்க அப்படின்னாராம். அந்த மாதிரி அரசியல் தான் வேண்டும். அதை நோக்கி நம்ம நகரணும். எவ்வளோ விஷயத்தில் நாகரிகமாக நகர்றோம். அதில் அப்டேட்டுன்றோம், இதில் அப்டேட்டுன்றோம். ஆனால் இதில் மட்டும் அதே ஆதி காலத்து பைத்தியகாரத்தனத்தை பகுச்சிக்கிட்டு 10 அடியாட்கள் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறது. இவருக்கே அந்த பவுன்சர் வேணான்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தான் நான் பிடிச்ச விஷயம்னு சொன்னேன். குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்துருக்காங்க சார். ஏங்க பத்திரிகையாளர் அதாவது கொள்கை என்னன்னு மாநாட்டில் சொல்ல போகிறாரு. அப்புறம் வந்து அவரோட கொடிக்கான அர்த்தங்கள் வந்து மாநாட்டில் சொல்கிறேன்னு அறிவிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் அன்னைக்கு நடக்கிற அந்த நாட்டில் நடக்கிற சின்ன சிறு விஷயங்களை கூட பத்திரிகையாளர்களும் முன் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்கலாமே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது இல்லை, வீடியோ வெளியே வந்தது. அதாவது அவ்வளோதான். அவங்க வந்தது போனதுக்கப்புறம் வீடியோ. நம்ம பத்திரிகையாளர்கள் துரைமுருகன் எதிரில் ரஜினி பேசினா அதை எடுத்துக்கிறது, மறுநாள் துரைமுருகன்ட்ட போய் அவர் இப்படி சொன்னாருன்றது, அவர் சொன்னதை எடுத்துகிட்டு போய் ரஜினிகிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது. இதானே இன்றைக்கி ஜேர்னலிசம். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், விஜய்கிட்டையும் அந்த மாதிரி கேள்வியில் வரும். அதை தவிர்க்க விரும்பலாம். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்களாக இருங்க, அவ்வளோதான். அப்படி இருந்தாலும் ஒரு மாற்றத்துக்குரிய அரசியலாக இருக்கும். விமர்சனம் பண்ணுங்க, நல்ல அரசியலை கொண்டு வாங்க. அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் நடிகர், நீங்கள் உங்களுக்கு தகுதி இல்லை, உங்கள் மூளை இல்லைன்னா யாரும் சொல்ல போகிறது இல்லை. அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் மூளை இல்லைன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்க, உங்களுடைய அரசியல் என்னன்றதை டிக்ளேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள், கதவுகள் திறக்கப்படும். யார் பண்ணாலும் நாளைக்கு உதயநிதியே இருக்கார்,
நான் வழக்கமான அந்த அரசியல் இல்லை. நான் ரொம்ப எளிமையான அரசியல். நான் இப்படி போவேன். எல்லாருடைய கருத்தையும் கேட்பேன். மாற்று கருத்துக்களுக்கு நான் இடம் கொடுப்பேன். தேவையற்ற ஜால்ராக்களை ஒதுக்கி வைப்பேன். நான் நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுப்பேன்னா அவரை யாரும் புறக்கணிக்க போகிறதில்ல. நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.